நீ மட்டும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டு பெரிய பெரிய கார்ல சுத்திட்டு இருக்கற. அதுக்குதான் என் பொண்ணுங்களையும் பெரிய ஹீரோயின் ஆக்கணும் தான் சென்னைக்கு அனுப்புறேன். அம்மா, உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? உனக்கு இதெல்லாம் புரியாது. நீ சும்மா இரு. உனக்கு பணம் தானே வேணும்? இதா எடுத்துக்கோ. எல்லாம் உனக்குதான். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பாத்துக்கோ. ஏய், நீ என்னடி பிச்சை போட்டு என் பொண்ணுங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது? என் பொண்ணுங்களை நான் உன்னை விட பெரிய ஹீரோயின் ஆக்க போறேன். அதுக்குதான் அவர் கூட்டிட்டு போறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவன் என்ன கூட்டிட்டு போய் என்ன ஹீரோயின் ஆக்கல, விமர்சாரி ஆக்கிட்டான். என்ன தர கெட்டவள் ஆக்கிட்டான். தரம் கெட்டவள் ஆக்கிட்டான். ஐயோ ஜீவா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு, என்னென்னமோ பேசிட்டேன்னு, தப்பு பண்ணிட்டேம்மா. நான் உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோம். அது நீ எதையும் மனசுல வச்சுக்காம எனக்காகவும் உன் தங்கச்சிங்களுக்காகவும் உன் வாழ்க்கையே பாழ் பண்ணிக்கிட்டேம்மா. இது தெரியாம நான் உன்னை தப்பா பேசிட்டேன்னு என்ன மன்னிச்சிடுமா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. வீட்டுக்குள்ள போல வாங்க. எங்க தர்மச்சத்திரம் ஓபன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு. இன்னைக்காவது வரணும்னு தோணுச்சே. ஓஹோ, தர்மச்சத்திரம்னா இதானா? நான் உடம்பு தானம்னதும் ஏதோ என்னவோ நினைச்சேன். ஓஹோ, இதான் உடம்பு தானமா? ஏதோ நல்ல காரியம் பண்றீங்கன்னு தான் நீங்க தரேன்னு சொன்ன 60,000 வேண்டான்னு. ஆனா இப்ப சொல்றேன், 5 லட்சம் ரூபாய் வேணும். பிக்ஸ் 5 லட்சம் ரூபாய். கொடுத்துடுறேன் சிவா சார், கொடுத்துடுறேன், கண்டிப்பா கொடுத்துடுறேன். 5 லட்சம். கூப்பிடு, எல்லா சுந்தரிகளையும் பார்க்கணும். ஏய் ஏய் ஜெயா, ஆஷா, உஷா, மாலா, திவ்யா, ஸ்ரீ, ஸ்ரேயா எல்லாரும் வாங்கடி. ஸ்ரேயாவா? கூப்பிடவள. ஏ ஸ்ரேயா. ஸ்ரேயா பார்ட்டி கூட வெளியில போயிருக்கா. சிவா சார், ஸ்ரேயா இல்ல, இவ்ளோ பேர் இருக்காங்களே. உங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தாராளமா கூட்டிட்டு போங்க. என்ன அவ யாரு? இவ ராகினி, உங்களுக்கு ஏத்தவ. கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அக்கா, உங்க கண்ணுக்கு நான் தெரியலையா? ஏய், போய் உன் வேலையை பாரு. போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஓ, என் லவர் கிட்ட இருந்து போன. சொல்லு விஜய். எங்க இருக்கீங்க? நான் என் அத்தை வீட்டுல இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் சிவன் பார்க் கிட்ட இருக்கேன். உங்ககிட்ட பேசணும், உடனே வாங்க. அப்படியா? இரு, இப்பவே நான் அங்க வரேன். சாரி. ஹாய் ராஜா. போமா, போலீஸே என்ன பிடிக்க முடியல, இவன் பிடிச்சிருவானா? என்ன பண்ற பாரு. இன்னைக்கு பம்பர் அடிச்சிருச்சு. என்ன இது, பை பூரா காசு இருக்குன்னு பார்த்தா காண்டம்ஸா இருக்கு. ஒரு 90 கூட தேரலையே. அந்த பேக்ல இருந்து எதுவும் எடுக்காத. இந்த பணம் வச்சுக்க. அந்த பேக் எங்க தூக்கி போடு. தூக்கி போடுறா. இந்த அப்படி. ஏய், இந்த பைக்கு இவ்ளோ வேல்யூவா? ஏய் போடா. அப்படி என்ன இருக்கு இந்த பேக்ல? என்ன பேக்ல ஏதோ முக்கியமான பொருள் இருக்கும்னு நினைச்சேன். ஆமா, இந்த போட்டோ தான். இந்த போட்டோவை நான் பிரிண்ட் போட்டு ஊருக்கு அனுப்பணும். யார் இந்த போட்டோல? என் அப்பாவோடது. ஓ அப்படியா? ஏதோ பேசணும் உடனே வான்னு சொன்னீங்க. ஓ அதான். நயனா 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 வந்துட்டா நயனா.
வா 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 ஏன் இவ்வளவு லேட்டு கள்ளி இது என்ன எறும்பாலா பசும்பாலா ஐயோ வெக்கத்தை பாரு சிறுக்கிக்கு ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் தீர்க்க சுமங்கலியா பல வருஷங்கள் நல்லா இருப்பேன் ஓம் நம 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 வா வா பக்கத்துல வா இரு உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன் காட்டு திராட்சை நல்லா இருக்கா அப்படியே நம்ம குருவுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடு அதே அவங்கதான் எனக்கு இந்த சிருங்கார வித்தைய கத்து கொடுத்த குருஜி. சீ வெக்கமா இல்ல? எதுக்கு இந்த விஷயத்துக்கு யாராவது ட்ரெயினிங் போவாங்களா? ஏன் போக கூடாது? இப்போ டிரைவிங் கத்துக்கணும்னா நாம டிரைவிங் ஸ்கூலுக்கு போறோம்ல, அதே மாதிரி எந்த தொழிலை கத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு குரு வேணும். இவங்க எனக்கு சிருங்கார வித்தைய கத்து கொடுத்த என்னுடைய குருஜி. நீங்க இவ்வளவு மோசமானவர்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். செல்லக்குட்டி ஏன்டி இதுக்கெல்லாம் கொஞ்சிக்கிற ஏய் எங்கடி போற? என்ன தொட்டு சும்மா இருக்க மாட்டேன். விடுங்க. கேளு. வா வா வா. நீங்க எதுக்கு அழணும்? நான் தான் அழணும். ஐயோ என் குரு கிட்ட நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தது, ஆனா எனக்கு இந்த ரேஞ்சில வித்தைய கத்து கொடுக்கவே இல்லையே. ஐயோ உங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியலங்க. அப்ப நான் ஒண்ணு கத்துக்கலையா? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம லவ் பண்ற விஷயத்த அவகிட்ட சொல்லியே ஆகணும். மச்சான், இவ்வளவு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா. எனக்கு என்னமோ இவ்வளவு பார்த்தா கேஸ் மாதிரி தெரியுது மச்சான். ரேட்டை பேசிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்றியா? வா பேசுவான். ஏய் எந்திரிச்சு வா. ஏய் யாரடா நீங்களா? ஏய் காசு தரேன் வாடி. கொய்ய விடா ஒண்ணு. ஏய் எங்க கிட்டே செருப்ப காட்டுறியா? ஒண்ணு உன்னை பார்த்தா வாலிபால் பிளேயர் மாதிரி தெரியுது, ஆனா நாங்க ஆடுறது வாலிபால் இல்ல, நாங்க ஆடுறது கிரிக்கெட். அண்ணா பார்க்க நான் வாலிபால் ஆடுற சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு நினைச்சியா? ஆனா வாலிபாலை விட ஃபுட்பால் நல்லா ஆடுவேன். பாலோட மட்டும் இல்ல, பாடியோடைய நல்லா ஆடுவேன். ஏய் அவளை இங்க விட்டுட்டு நீ ஒதுங்கி போயிடு, இல்ல அடி வாங்கி செத்துடுவேன். சிவாவுக்கு அடி கொடுக்க மட்டும்தான் தெரியும், அடி வாங்க தெரியாது. ராஜா மேட்சுக்கு நான் ரெடி. கிரிக்கெட்ல இது bowling தான். Out.
அந்த தோனி அடிச்சா சிக்ஸர் தான், இந்த சிவா அடிச்சா மர்டர் தான். வாலிபால் தான். இது ஃபுட்பால் கோல்டா. சிவனோட 2 கண்ணை பார்த்திருப்பேன், 3வது கண்ணை பார்த்திருக்க மாட்டேன். 3வது கண்ணை பார்த்தா நீ கண்ணை மூட வேண்டியிருக்கும். 3வது கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓடிப்போ. நீ ஏன் அழற? யார் அவங்கெல்லாம்? யாருன்னு தெரியல, ஆனா அவங்கள என்கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அங்க பாருங்க. அவனுக்கு கூட ஒரு விதத்துல நான் மதிப்பு கொடுப்பேன். ஆனா ரவுடிங்களை பார்த்தா எப்பவுமே எனக்கு பிடிக்காது. சரி, வருத்தப்படாத, வா.